அனைவருக்கும் வணக்கம். இந்த வடக்குப்பட்டு ராமசாமி படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு நான் கடவுளெல்லாம் வேண்டிகிட்டு இருந்தேன். எந்த தடையும் இல்லாமல் இந்த படம் ஆரம்பிச்சதுலேருந்து கடைசி வரலும் முடியணும் அப்படின்றது என்னோடய வேண்டுதல். அதே மாதிரி இந்த படம் ஆரம்பம் முதல் இன்று சக்ஸஸ் இந்த மீட் வரலும் நல்லபடியாக. இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த படத்தில் சப்போர்ட் பண்ண ஊடக நண்பர்கள். அது இது மேலே பேசினா சந்தானத்துக்கிட்ட திட்டு வாங்கினா சொதப்பிடுவேன். என்னுடைய இயக்குனர், இந்த படத்தோட இயக்குனர் கார்த்திக் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. கார்த்திகைக்கு ரொம்ப நன்றி. டிக்கிலோனாவிலையும் பண்ண டிக்கிலோனாவிலே கோச்சிக்கினேன். என்னப்பா நான் 13 நாள் கேட்டு 3 நாள் தான் வச்சு இது பண்ணிக்கிறீங்கன்னு ரொம்ப சண்டை. நான் என்ன அடுத்த படம் பண்ணிக்கலாம். நான் என்னதான் அடுத்த படம் பண்ண போறீங்க? 2-3 படம் விட்டேன் தெரியுமா உனக்கு? நீ கேட்ட தேதியெல்லாம் மாறி மாறி கொடுத்துட்டேன். எல்லாத்தையும் இல்லைன்ட்டு பாப்பா அப்படின்னு மூட் அவுட் ஆகி போச்சு ரொம்ப. சரி அடுத்த படத்தில் பண்ணிக்கலாம், நீ எங்கே அடுத்த படத்தில் பண்ண போகிறேன்ட்டு விட்டேன். அதுக்கப்புறம் இந்த படத்தில் கூப்பிட்டு பேசும்போது ஒரு பக்கம் ஒரு சந்தோஷம். இது நிஜம்தானா? எதிரே நம்மளை கவுத்துருவார். 13 நாள் அதில் கேட்டார். இதில் ஒரு 35 நாள்றாரு, 40 நாள்றாரு. நம்பி வேற படம் வந்தால் கமிட் ஆகலாமா வேடாமா? சந்தானம் படம் நடிச்ச படம் கூட 4 சீன் நடித்தாலும் நறுக்கல் ஆகிடும், நம்மளுக்கு லைஃப் சேஞ்ச் ஆகிடும். இதுதாங்க உண்மை. சந்தானத்தை கூட நடித்தேன்னா எனக்கு லைஃப் அப்படின்றது என் மனசு பாதிக்குது. ஏற்கனவே சின்ன சின்ன வேஷங்களாக பண்ணிட்டு வந்தேன். இதில் நல்ல வேஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி ஒரு இது எனக்கு டவுட்டில் தான் இருந்தது. அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. படத்தில் நிறைய நாள் ஒர்க் பண்ணேன், நிறைய சீன் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் ஜாலியாக கலகலான்னு படம் போயிடுச்சு. மற்றபடி இதுக்கு மேலே நான் இந்த இடத்துலேருந்து எல்லா மேடையில் இருக்கேன் எல்லாருக்கும் இந்த படம் சம்மந்தப்பட்ட எங்களுடைய அண்ணன் செம்பிளி ஜெகன் அண்ணன் அண்ணா ரொம்ப நன்றி. நாங்கள் ஒரு டீமாக இருந்தோம். நாங்கள் ஒரு குரூப்பு. சுமதி அக்கா, செம்பிளி ஜெகன் அண்ணா, அதுக்கப்புறம் பிரதீப்பு எல்லாம் நாங்கள் பிளாஸ்டிக் டீ வாங்கி வச்சுக்கின்னு யூஸ் அண்ட் த்ரோ கப்பு போட்டுன்னு மரத்தில் எந்த மரத்தில் ஒன்றாலும் கட்டி தொங்கிட்டு அங்கே ஒரு பக்கமாக உட்காந்து பேசின்னு இருப்போம். ஜாலியாக அப்படி டீ ஆளுக்கு ஓடும்போது டீ பிஸ்கெட்டு போகிற எல்லாம் இருக்கும். அதில் முருகன் இருக்குது, யாருக்கு என்ன உண்மை இருக்கும் அதில். அந்த மாதிரி அங்கங்கே ஒரு என்னமோ ஒரு டூர் போயிட்டு வந்த மாதிரி அந்த இடங்கள் நிஜமாலுமே அற்புதமான லொக்கேஷன்லாம் பிரமாதமாக இருந்தது. அந்த லொக்கேஷனில் வந்து பாதராத்திரியில் பார்த்தீங்களா அந்த பண்ணி காட்டு பண்ணி வரோம் அப்படின்னா, காட்டு பண்ணி வருமா என்ன இது புருன்னு அது வேறு. அந்த பக்கம் இந்த பக்கம் ஓடினு இருக்குது. இந்த பக்கம் எதாவது ஆப்போ திடீர்னு புலிகிளி வந்துட போதுன்னு போய். ஆனால் புலியெல்லாம் இங்கே வராது. எப்போயாவது ஒரே ஒரு வாட்டி தான் ஒரு யானை வந்துருக்குது அப்படின்னாங்க. மெர்சல்லாம் கொஞ்சம் இருந்தது. இந்த படம் வந்து இதுக்கு மேலே நம்ம நிறைய பேருக்காக பேசுறதுக்கு. அதனால இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சதுக்கு மக்களுடைய ஆதரவு, ஊடகத்துறையோட ஆதரவு, இந்த மற்றபடி இந்த என்ன சொல்கிறது இந்த உதவி இயக்குனர்கள் எல்லாம் அசிஸ்டன்ட் டைரக்டர் டீம் டோட்டல் டீமு சூப்பருங்க. எல்லாமே நல்லா ஜாலியாக ஒர்க் பண்ணாங்க பசங்க. நைட் அண்டு இயக்குனர் எப்படி கண்ணை முடிக்கிறான் அதே மாதிரி அவங்களும் கூடவே கண்ணை முடிச்சிருந்தாங்க. எல்லாருக்கும் நன்றி. சில பேர் திட்டுவேன் நான், இல்லை மணி நான் இப்போதைக்கு நான் வர முடியாது போ அப்படின்னு. நான் என்ன போய் சொல்லு போ, நான் வர முடியாது போ, நான் கிளம்பிட்டேன், நான் கைட்டேன் போ, சட்டெல்லாம் கைட்டேன்னு சொல்லிட்டு போன்னு. நான் வானா ஏன்னா அப்படி பண்ணேன். அது மாதிரி இது எல்லாமே வந்து இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச போது சந்தோஷமாக இருக்குது, மனநிலை இருக்குது. இந்த தயாரிப்பாளர் மேலும் மேலும் பல படங்கள் பண்ணணும். மேலும் மேலும் இந்த படத்தில் நடித்த அத்தனை பேரும் மேலும் மேலும் உயரணும். சந்தானம் கூடிய விரைவில் இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும். எல்லா படத்திலும் நான் இருக்கணும், அதுதான் என் ஆசை. மனசார வாழ்த்துறேன். ஹீரோயின் சூப்பருங்க. மேகாவேஷ் வந்து கலக்கல் ஒன்றும் அந்த பந்தாகிந்த சீன்லாம் கிடையாது. அவங்க பாட்டுக்கு வந்து உட்காந்து ஜாலியாக பேசினே இருப்பாங்க. அதாவது முக்கியமான விஷயமா இருந்தால் இதை தேவைன்னா பேசுவாங்க, அவ்வளோதான். அந்த மற்றபடி செல்ஃபோனை வச்சுக்கினேன் அவங்க பாட்டுங்க. அவங்க அம்மா அவங்களும் ரொம்ப நல்ல டைப்பு. ஏன்னா நான் போகும்போதெல்லாம் பஜ்ஜி போண்டா வடையெல்லாம் வாங்கிட்டு போய்க்கிறேன் எல்லாருக்கும். ஷூட்டிங்க்கு லேட்டாக வந்து திட்டி வாங்கிக்கினேன், இருந்தாலும் சுட சுட எல்லாருக்கும் அதெல்லாம் வாங்கிட்டு போயிருக்கிறேன். ரொம்ப நன்றி. என்னுடைய பாஸ்கரண்ணா, நாங்களாம் ரொம்ப நாள் எல்லாமே ஒன்றா டிவியில் இதில் வந்து பண்ணிருக்கிறோம். ஏதாவது பார்த்துன்னு இருக்கிற ஏதாவது கவுண்டர் போடலாமான்னு நோட் பண்ணிக்கிறேன். நான் மாட்ட மாட்டேன். பாஸ்கரண்ணா நன்றிண்ணா. மற்றபடி எல்லாம் நட்டி சார், ரவி சார், அங்கே ரவிமேரியன் சார், கூல் சுரேஷ் அதிர்தி இல்லை சொல்லிட்டேண்ணா சொல்லிட்டேன். ஸ்கூல் சுரேஷ், பிரசாத், ஜாக்லின் எல்லாருக்கும் இந்த மேடையில் இருக்க அத்தனை பேருக்கும் யாருக்காவது என்னுடைய நடித்த நடிகர் இந்த படத்தில் எங்களோட நடித்த நடிகர் யார் பேராவது மறந்து போயிருந்தாலோ எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாம் சேர்ந்து ஒரு அருமையான ஒரு படத்தில் நடிச்சிருக்கோம். ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் மேலும் மேலும் வளரணும். நன்றி நன்றி நன்றி. ஒவ்வொரு இடத்துக்கு நீ வந்துடுறல, எப்படியாவது அவனை கோத்து வாங்கணும் போட்டு வாங்கணுன்றது தானே ஒன்று ஆசை. இந்த ஸ்ரீதர் நோட் பண்ணிங்க அவனை.
நீ வெளியே வா கண்ணு, தனியாக பேசு. நீ எல்லாம் வந்து இது இங்கே இப்போ இந்த டான்ஸ் ஆடின நானுன்ற டான்ஸ் ஆடுறதுலாம் தேட்டரில் பார்த்தல ஜாலியாக இருந்து. நீ தானே சொன்ன ஜாலியாக இருந்தனா அப்படின்னு. போடா வயசாகி போச்சுடா. இன்னும் கொஞ்ச நேரம் பேசியிருந்தா பல உண்மைகள் செட்ல இருந்து வெளில வந்திருக்கும்னு நினைக்கிறேன். பட் எனிவேஸ் தேங்க்யூ ஸோ மச்.